அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 28/9/2025. ஸோ இன்னும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மாதம் டைம் பீரியட் இருக்குது. ஸோ இந்த 2 மாதம் டைம் பீரியட்குள்ளே எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் 10/7/2025. ஓகே, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் 28/9/2025 வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ 2 மாதம் இருக்குது. இந்த மினிமம் 2 மந்த் பீரியடில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி படிக்கணும், டெய்லி டெஸ்ட் பேட்ச் போடணும், டெய்லி கொஷின்ஸ் பார்க்கணும், டெய்லி புக்கை பெரட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட உட்காருங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் தூக்கி போட்டு 2 மாதம் எனக்கு இதுதான் அப்படின்ற மாரி லைஃப் செட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோடு வீடியோஸ் மொத்தத்தையும் பாருங்கள். 24 ஹவர்ஸும் வீடியோ கவனிங்க. 2 மணி நேரம் தூங்குங்க. அதிகமாக வேறு எதுவுமே பண்ண வேணாம். 2 மணி நேரம் தூங்குங்க. அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி கொஷின் போட போகிறேன். கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மார்னிங் ஈவினிங் டெய்லி கொஷின்ஸ் அனுப்புவேன். ஸோ மார்னிங் ஒரு செட் கொஷின் வரும், ஈவினிங் ஒரு செட் கொஷின் வரும். ஸோ இது வந்து நியூ ஷெடியூல். இந்த ஷெடியூலில் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஷெடியூல் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஃபுல்லாக ரியல், காம்ப்ளெக்ஸ், ஓடிபிடி கம்ப்ளீட்டாக போட்டு உங்களுக்கு டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும். இது கீயோட வந்துடும். ஸோ நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஒர்க்காக இருந்தாலும் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 2 மந்தில் போஸ்டிங் வாங்க முடியும். டெஸ்ட் பேட்ச்சு கொஷின் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் காப்பாற்றும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், லாங் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஷார்ட் டைம் டியூரேஷனில் எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லாங் டைம் டியூரேஷனில் படிக்கும்போது ஷார்ட் டைமில் நமக்கு திருப்பி பார்க்குறதுக்கு மட்டும்தான் டைம் வேணும். படிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி உங்களுக்கு கண்டிப்பாக 2 மாதத்தில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் நடக்காமல் போகவே போகாது. கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார், காலேஜ் டிஆர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ஒரு 1 மந்தில் வந்துடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா டிஎன் செட் நோட்டிஃபிகேஷன் வந்து வித்தின் 1 மந்தில் உங்களுக்கு விட்டுருவாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ப்ராபர்ட்டி தியரிலிருந்து கேட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இஃப் ஏ, பி அண்ட் சி ஆர் 3 ஈவென்ட்ஸ் such that probability of A equal to 0.4, probability of B equal to 0.5 and probability of A union B equal to 0.6 with probability of C equal to 0.6, then and probability of A intersection B intersection C complement 0.1 கொடுத்துட்டாங்க. then probability of A intersection B given C என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ராபர்ட்டி 3 ஈவெண்ட்டுக்கான ப்ராபர்ட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2 ஈவெண்ட்டோட யூனியன் ஆஃப் ப்ராபர்ட்டி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்டோட ஈவெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கிவன் சி என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, பிஜிடிஆர்பி ஃபுல் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் கையில் இருந்துட்டால் போதும். டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கணும். பிரிண்டர் கொஷினாக வாங்கிக்கிங்க. ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட் பேட்ச் கொஷினை பிரிண்டர் கொஷினாக வாங்கிக்கிங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற டெஸ்ட் பேட்ச் கொஷின் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லா டிஆர்பி ரிலேட்டடாக மொத்த டீட்டெயிலும் கையில் வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். சொல்யூஷன் முதல்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B given C என்னன்றதை கேட்குறான். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C divided by ப்ராபர்ட்டி ஆஃப் C. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் C கொடுத்துறான். பட் ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C கொடுக்கல. கரெக்டுங்களா? ஏன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C காம்ப்ளிமெண்ட் தான் 0.1 கொடுத்துருக்கான். பட் இந்த வேல்யூ கொடுக்கல. பட் இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது? ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B யோட ஃபார்முலா பாருங்கள். ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C காம்ப்ளிமெண்ட். இப்போது இந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டா நம்ம இதுதான் கேட்குறான். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B ஃபார்முலா என்ன? ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் B. இது ப்ராபர்ட்டி ஆஃப் A யூனியன் B இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A யூனியன் B. A intersection B. ஓகே, இப்போ A intersection B ஃபார்முலா தான் வேணும். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B ஈக்குவல் டு எப்படி கன்வெர்ட் ஆகிடும்? ப்ராபர்ட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A யூனியன் B. ஓகேங்களா? ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் A கொடுத்துட்டான் 0.4, ப்ராபர்ட்டி ஆஃப் B கொடுத்துட்டான் 0.5, ப்ராபர்ட்டி ஆஃப் யூனியன் B கொடுத்துட்டான் 0.6. அப்போ இது 0.9 மைனஸ் 0.6. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B யோட வேல்யூ வந்து 0.3. ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C வேணும். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B பார்த்தீங்கன்னா 0.3 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A intersection B intersection C காம்ப்ளிமெண்ட் வந்து 0.1. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.2. ஓகே,
ஸோ நம்மளுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்துடுச்சு. ஸோ அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி given சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் சி. ஸோ இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2 டிவைடட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா 0.6. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? இது வந்து 0.1 டிவைட் பை 0.3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராபர்ட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். 1/10 டிவைட் பை 3/10 இல்லைங்களா? 3/10. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 1/3 கிடைக்கும். ஸோ இது வந்து 0.1ன்றது 1/10, 0.3ன்றது 3/10. ஸோ இப்போ இது கேன்சல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு 1/3 கிடைக்கும். அப்போது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி given சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ என்ன தேவை? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி given சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா இதுதான். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டிவைட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் சி. இதில் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை வச்சு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை கொடுத்த டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0.1 டிவைட் பை 0.3ன்றது 1/3க்கு ஈக்குவல். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி given சியோட வேல்யூ வந்து 1/3. ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக இது பிஜிடிஆர்பியில் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ எல்லா யூனிட்டுக்கும் பக்கா ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச், அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மார்னிங் ஈவினிங் டெஸ்ட் போடுவேன்னு சொன்னேன். இருக்கிற 65 நாளும் நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் ஈவினிங் டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் வராது. எஜுகேஷன்ஸ் ஃபுல் மேக்ஸு அவங்க டியூரேஷன் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 189 போஸ்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. 189 போஸ்டிங் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வர இது போஸ்டிங். ஓகே, ஸோ இதில் வந்து தனித்தனியாக, அதாவது எப்படி சொல்கிறது, கம்யூனிட்டி ஸ்கூல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தனித்தனி வேக்கண்ட் தனியாக கொடுத்துட்டான். பட் இது ஜென்ரல் வேக்கண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து 189. ஸோ 189 தான் நம்மளுடைய மேக்ஸோடைய வேக்கண்ட் பொசிஷன். ஸோ இதை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 189 போஸ்டிங்கை நீங்கள் டார்கெட் பண்ணி ஆகணும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு தனியாக அலாட்மெண்ட் பண்ண போஸ்டிங் இது. இப்போது இந்த டிஆர்பி எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2025 இல்லைங்களா? இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும். இதில் எந்த கேஸும் போட மாட்டாங்க. அவங்க ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நம்ம போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அதை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இங்கே கிடையாது. ஓகே, அதே போல் 10/7/2025 நோட்டிஃபிகேஷன் டேட்டு. ஸோ நாளிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இன்றைக்கே புக் பண்ணிவிடுங்க. ஸோ நாளிலிருந்து உங்களுக்கு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிடும். நாளிலிருந்து 25/9/2025 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் கொடுப்பேன். இது வந்து எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் கொஷின் பேப்பர் வந்துடும். எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அர்த்தம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் தெரியாத கான்செப்ட்டை புக்கை நோண்ட ஆரம்பிப்பீங்க. புக்கை பரட்டிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்னா நீங்கள் 2 ஹவர் தான் நீங்கள் இது ஸ்லிப்பிங் டைமாக எடுத்துக்கணும். மற்ற டைம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுடைய மைண்டை வந்து ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஆசிலேஷன் எதுக்குமே நீ கொண்டு போகாமல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் வச்சுட்டிங்கனாவே கண்டிப்பாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, மொத்தமாக 1996 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து என்டையர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து, இது ஆக்சுவலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து கம்ப்ளீட் போஸ்டிங் வேக்கன்சி வந்து 1996. இப்போது இதில் வந்து 189 தான் நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வேக்கன்சி போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் தட்டணும் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் படித்தே தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு 2 ஹவர்ஸ் தான் நீங்கள் தூங்கணும். அவ்வளோ டைம் நீங்கள் எடுத்து படிக்கணும். வேறு எந்த ஒர்க்கும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதில் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சார் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட கரெக்டான வேலை எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் லாங் டைமுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டு அட்டென்ட் கொஸ்டின் நிறையா வச்சுருக்கோம். அது பிரிண்டட் காப்பியானும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நியூ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வச்சுன்னா டெய்லி மார்னிங் ஈவினிங் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதுவுமே அதில் மிஸ் ஆகாது. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நிறைய எங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் மொத்தத்தையும் ஒரு லைனப் கொண்டு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான சோர்ஸ் அதில் ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.